Five things a well-behaved woman should do. First thing என்னன்னா முதல்ல துப்பட்டாக்கு பின் போடுங்க. துப்பட்டாக்கு பின் போடாம எங்கேயுமே வெளில don't go at all. மிஸ் அப்போ பசங்க எங்க பின் குத்தணும் மிஸ்? என்னம்மா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? துப்பட்டாக்கு பின் போடாம get up மா, get up போடுங்க பின்ன. பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரு லேடிஸ்க்கு என்ன அழகுனா நல்லா இந்த இடத்த மறைச்சிடணும். get up மா. என்னம்மா எல்லாமே தெரியுதுமா, மறைச்சுக்கோமா. செகண்ட் திங் டு நோ, ஒழுங்கா உட்காருங்க. இப்படி இப்படி கொஞ்சம் அடக்கி இப்படி இன்னும் கூட இப்படி கூட உட்காரலாம். ஆனா இப்படி விரிச்சுண்டுலாம் உட்காரக்கூடாது. புரியறதா இருங்கோ, நான் வந்து ஷூலேஸ் மாட்டேன்றேன். நல்ல காலை அடக்கி வச்சுண்டுதான் உட்காரணும். அப்புறம் பேனு விரிச்சுலாம் இருக்கக்கூடாது. கீர்த்தி சுரேஷ் ஜம்முன்னு கல்யாணத்தை போட்டு தாலியை போட்டு வந்தா பாரு. அவதாண்டி பெண் நிக்கிறா பாரு, நடுவுல நடுவுல நின்னுருக்கா பாரு. அசிங்கமால உனக்குலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் நல்ல மஞ்ச கயிறு பார்க்கவே குளிர்ச்சியா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பெண்ணை. தாலியை கட்டின அதுவுமா வந்து தாலியோட வந்து உட்கார்றது தாண்டி ஒரு பெண்ணுக்கு அழகு. கிருத்திகா அது நடந்தது. அதித்தி ராவோட கல்யாணம் நடந்தது. யாரு கூட நடந்தது சொல்லிக்கிச்சு எல்லாம் தெரியும்ல எனக்கு. யார் என்ன எல்லாம் கல்யாணம் பண்ணிடலான்னு. என்ன இப்ப பூ விழுந்துருது, அதனால என்ன இப்போ எடுத்து சொருகிக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு இல்லாத பிரச்சனைகளா? வந்துட்டேன். அவளை பாரு முதல்ல, என்ன பார்க்காத. அவளை பாரு, நட்டுலயே நின்னுட்டே இருக்கா. விஷ்ணு சௌந்தர்யா கல்யாணம் நடக்க போறது. எப்படி பட்டன் போட்டேன் பார்த்தா? பார்த்துன்னு தான் இருக்கேன் நான். பாக்ஸ் எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கேன். ஜம்முன்னு கல்யாணத்தை போட்டு தாலியை போட்டு வந்தா பாரு. அவதாண்டி பெண் நிக்கிறா பாரு, நடுவுல நடுவுல நின்னுருக்கா பாரு. அசிங்கமால உனக்குலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் நல்ல மஞ்ச கயிறு பார்க்கவே குளிர்ச்சியா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த பெண்ணை. தாலியை கட்டின அதுவுமா வந்து தாலியோட வந்து உட்கார்றது தாண்டி ஒரு பெண்ணுக்கு அழகு. கிருத்திகா அது நடந்தது. அதித்தி ராவோட கல்யாணம் நடந்தது. யாரு கூட நடந்தது சொல்லிக்கிச்சு எல்லாம் தெரியும்ல எனக்கு. யார் என்ன எல்லாம் கல்யாணம் பண்ணிடலான்னு. என்ன இப்ப பூ விழுந்துருது, அதனால என்ன இப்போ எடுத்து சொருகிக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு இல்லாத பிரச்சனைகளா? வந்துட்டேன். அவளை பாரு முதல்ல, என்ன பார்க்காத. அவளை பாரு, நட்டுலயே நின்னுட்டே இருக்கா. விஷ்ணு சௌந்தர்யா கல்யாணம் நடக்க போறது. எப்படி பட்டன் போட்டேன் பார்த்தா? பார்த்துன்னு தான் இருக்கேன் நான். பாக்ஸ் எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கேன். அப்படின்னு ஒண்ணு நடந்தது. பிரமிச்சு போயிட்டேன் அதெல்லாம் பார்த்து. என்னடா நடந்துட்டு இருக்கு இந்த உலகத்துல அப்படின்னு ஆயிட்டேன். பலூன் அக்கான்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சேன் ஏதோ பலூன் வியாபாரி போல் இருக்கு. பீச்ல உட்காந்து இந்த அக்காஸ் எல்லாம் வந்து பலூன் விப்பா போல் இருக்குன்னு பார்த்தா, ஐயோ என்னம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? துப்பட்டாக்கு பின் போடாம நல்லா குத்தின்னு இருக்கியே. போச்சு அந்த அக்காவுக்கு அவ்வளோ ஒரு ஃபாலோவர்ஸ். நானும் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன், என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு. எனக்கு ஒரு மாதிரி கிளிப்பா தான் இருந்தது. நீங்களும் பாவம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 399 rupees சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருங்க எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ்க்கு. அப்புறம் ஒரு டெய்லர் அக்கா, அப்புறம் ஒரு டிவோஷனல் அக்கா தாண்டிமா பிரமாதம். டிவோஷனல் அக்காக்கு எல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜிம் அக்கா இருக்கா, இந்த மாதிரி அக்காஸ் எல்லாம் வந்தா 2024ல என்ன கர்மம்னு எனக்கு தெரியல. அக்காஸ் ஃபேஷன் எடுத்து என்ன செய்யறா தெரியுமா? அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட வேண்டியது. டெய்லி படுத்து தூங்க வேண்டியது. நல்லா சோம்பேறி ஜடம் மாதிரி வளர்ந்துட்டு வராடா இப்பெல்லாம். கேட்டா உடனே டிப்ரெஷன் சொல்லிடுவா. ஆக்சுவலி என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஜம்முன்னு எந்திரிக்கணும். பெட்டை விட்டு எந்திரிச்சு குளிச்சு கிழிச்சு கிளம்பி வேலையை பார்த்து முடிச்சு வந்து ப்ரேயரை பண்ணி முடிச்சா எல்லாம் மென்டல் ஹெல்த் எல்லாம் முடிஞ்சு போயிடும். இதுக்கு எதுக்கு வந்து டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் போயிடும், சைக்கியாட்ரிஸ்ட் கண்டவா கிட்ட எதுக்குடா நம்மளோட பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு. எனக்கு இச்சு நான் சொல்றது ஏதாவது மந்திரிச்சு எந்திரிச்சு விட்டு வர சொல்றேன். அதாவது சாமியார் பார்த்து வர சொல்றேன், சரியாயிடும். ஊர் உலகம் என்னடா நினைக்கும், கலாச்சாரத்துக்கே கேடுடா இது. இந்த மென்டல் ஹெல்த் தான் இப்போ